நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நம்ம தலைவர் எப்பவுமே இப்படிதான்ப்பா, நம்ம வச்சு கடைசி நேரத்தில் கால வாரிடுவார் அப்படின்னு தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை சேர்ந்த ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் இப்பவே புலம்ப தொடங்கிட்டாங்க. அதற்கு காரணம் அவர் ஒரு மாநாட்டை தள்ளி போட்டிருக்காரு. அதற்கான பின்னணிகள் பல விஷயங்கள் இணைத்து பேசப்படுது. அது பற்றி பார்த்துடலாம். ஏன் திடீர்னு ஓபிஎஸ் பின்வாங்குறாரு அப்படின்னு பார்த்துருவோம். அப்புறம் காங்கிரஸ் கூடாரத்தில் ஒரு பெரிய சலசலப்பு அதிர்வலைகள்லாம் ஏற்பட்டிருக்கு. எம்பி சசிகாந்த் செந்தில் உண்ணாவிரத போராட்டம் நடத்திட்டு இருக்காரு. கட்சியினுடைய தலைவர் வாக்கு திருட்டு சம்பந்தமாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது மாநில தலைமைக்கும் சசிகாந்த் செந்திலுக்கும் இடையிலான விரிசல் அதிகப்படுத்துது. சசிகாந்த் செந்தில் குறி வச்சிருக்கிறதே வேறு ஒரு விஷயம்பா அப்படிங்கிறாங்க. அதுவும் என்ன ஏது அப்படின்னு விரிவா பேசிடுவோம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. அதாவது சசிகாந்த் செந்தில் அவரோட போராட்டம் என்பது தமிழக அளவில் ஒரு பக்கம் பெரிய ஒரு பார்வை ஈர்த்திருந்தாலும் இன்னொரு பக்கம் அது காங்கிரஸ் கட்சிக்குள்ள எப்படி அதை ரிசீவ் பண்றாங்கன்னு பார்க்கும்போது தான் அங்கே ஒரு பெரிய குழப்பம் என்பது நீடிச்சுட்டே இருக்கு. முதல்ல ஒரு எதுக்காக போராட்டம் பண்றாரு இன்னைக்கு ஆமா, அது என்னன்னா மத்திய அரசு தமிழ்நாடு அரசுக்கு அந்த சமக்கிர சிக்ஷா அபியான் திட்டம் இருக்கு இல்லையா, அதில் 2100 கோடி நிதியை மத்திய அரசு கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னா, தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்க மாட்டேங்குது. அந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு செயல்படுறதுனால நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு தொடர்ந்து மத்திய அரசு பிடிவாதமாக இருக்காங்க இல்லையா. அதை சமீபத்தில் கூட பெரிய போராட்டமாக வெடிச்சது. மாணவர்கள் கூட நிதியை எப்படி கட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பல கட்டமாக போராட்டங்கள்ல ஒரு பக்கம் வெடிச்சாலும் தர்மேந்திர பிரதான் எல்லை மீறிலாம் பேசினாரு. ஆமா, அந்த மாதிரிலாம் இருக்கிற சமயத்துல தான் அந்த ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து சசிகாந்த் செந்தில் திருவள்ளூர்ல உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. ஆகஸ்ட் 29ஆம் தேதி. ஆமா, இன்னைக்கு 4ஆம் நாள். அவர் இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்க, சென்னை கூட்டு வந்த ஹாஸ்பிட்டல் இருக்காரு. இருந்தாலும் அந்த உண்ணாவிரத போராட்டம் தான் தொடர்ந்து ஹாஸ்பிட்டலே முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்காரு. இதுக்கு ஒரு பக்கம் 3 நாள் கலெக்டர் ஆபீஸ், திருவள்ளூர் கலெக்டர் ஆபீஸ்ல எம்பிக்குன்னு ஒதுக்கப்பட்ட ரூம்லயே போராட்டம் பண்ணாரு. 3வது நாளான நேற்று தான் போலீஸ் அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. உடல்நிலை காரணமா இங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. அதுல நீங்க பார்க்கணும் என்னன்னா, சசிகாந்த் செந்தில் தான் இந்த லோக்சபா தேர்தலிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு நபர் தமிழ்நாட்டுல. அது மட்டும் இல்லாம அவருக்கு காங்கிரஸ் தலைமையோட நெருக்கமான நபர், ராகுல் காந்தியினுடைய குட் புக்ல இருக்கக்கூடிய முக்கியமான நபர். கர்நாடக தேர்தல் வெற்றிக்கு மிக முக்கிய பங்காற்றியதுல இவருடைய பங்கு இருக்கு. சமீபத்துல தர்மஸ்தல விவகாரத்துல இவர் இணைத்தெல்லாம் சர்ச்சைகள் வெளியானுச்சு. அது பாஜக எம்எல்ஏ ஒரு கிளைப்பட்டு கருத்து இல்லையா, அவர் தான் இவர் சம்பந்தப்படுத்தி ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சாரு. ஆனா அதெல்லாம் ஒரு பொறுப்பு இருந்தாலும் இவரோட போராட்டம் என்பது ஒரு பக்கம் வரவேற்பை பெற்றாலும், ஏன்னா தமிழக மாணவர்கள் கல்வி தொடர்பா போராட்டம் பண்றாரு இல்லையா, ஒரு பக்கம் வரவேற்பை பெற்றாலும் அது காங்கிரஸ் கட்சி தலைவருக்குள்ளேயே பெரிய ஒரு குழப்பம் என்பது நீடிச்சிருக்கு. ராகுல் காந்தி ஆதரவா நிற்கிறாரு. பல தேசிய காங்கிரஸ் தலைவர்கள்லாம் உங்களுக்கு போன் பண்ணி உங்கள்ட்ட பேசுறாங்க. ஆனா இன்னும் இருந்தாலும் தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை வெளிப்படையாக ஒரு கருத்து முன் வச்சிருக்காரு. சசிகாந்த் செந்தில் இந்த போராட்டத்தை கைவிற்றணும். ஏன்னா இப்போ காங்கிரஸோட முக்கிய போராட்டமாக என்னவா இருக்கு அப்படின்னா, ஓட் சோரி, அந்த வாக்கு திருட்டு. அந்த வாக்கு திருட்டு பிரச்சாரம் என்பது ராகுல் காந்தி பெரிய அளவில் நார்த் இந்தியாவில் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. புதிய ஆதாரம் வச்சிருக்கேன், அதையும் வெளியிட போறோம் ராகுல் காந்தி சொல்லிருக்காரு. அதுவும் பீகார் தேர்தல் நெருங்குற சமயத்தில் பீகார்ல ஊர்வலமா தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர்கள்லாம் போயிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் அந்த பிரச்சாரம் என்பது பெருசா காங்கிரஸ் கட்சி எடுத்து பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல தான் இங்க இப்ப சசிகாந்த் செந்தில் புதிய ஒரு முழக்கத்தை வச்சு, இதுவும் வரவேற்கப்படக்கூடிய முழக்கம் தான், இதுவும் தேவையான ஒரு பிரச்சனை தான். இந்த பிரச்சனை சசிகாந்த் செந்தில் எடுத்து கையில் எடுத்து போராட்டம் பண்ணும்போது அவர் தனித்து விடப்பட்டிருக்கார். ஏன்னா அந்த அளவுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் அவருக்கு ஆதரவா நிக்கல. பார்க்கும்போது சில அணியின் சேர்ந்த தலைவர்கள் செயலாளர்களை நேர்ல பார்த்து ஆதரவு சொல்லியிருக்காங்க. மினிஸ்டர் சாமு நாசரே பார்த்து ஆறுதல்லாம் சொன்னார் இல்லையா. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பெருவாரியான தலைவர்கள் அந்த ஓட் சோரி, அந்த வாக்கு திருட்டு பிரச்சாரத்தை தான் முன்னிலைப்படுத்தி நம்ம பண்ணணும். அதுதான் இப்ப இதுவா போயிட்டு இருக்கு. செல்வப்பெருந்தகை என்ன சொல்றாரு அப்படின்னா, சசிகாந்த் செந்திலோட போராட்டம் நியாயமான ஒரு கோரிக்கை தான். ஆனா ஒரு போராட்டம் பண்ற டைமிங் சரியில்லை. அதனால அவரோட போராட்டத்தை கைவிட்டுட்டு காங்கிரஸ் கட்சியோட இப்ப முக்கியமான பிரச்சனைக்கு அவர் சேர்ந்துக்கணும். ஏன்னா அந்த ஒரு முக்கியமான போராட்டத்தை இவரோட உண்ணாவிரத போராட்டம் மடைமாற்றம் செய்யற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி செல்வ பெருந்தகை வெளிப்படையா கருத்துக்கள் முன் வச்ச போதுதான் ஒருவேளையே காங்கிரஸ்குள்ள, அதாவது தமிழக காங்கிரஸ்குள்ளேயே இதற்கு ஆதரவு இல்லையா? இப்ப சசிகாந்த் செந்தில் காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளிக்காத சமயத்திலையும் போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போறாரு அப்படின்னா அவருக்கு பின்னாடி எப்படி எல்லாம் தேசிய தலைவர்கள் ஆதரவு அளிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ கோஷ்டிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சீங்கன்னா அது காங்கிரஸ் தான் சொல்லணும்.
ஏன்னா திமுக அதிமுகலாம் குழு சண்டை நிறைய இருக்கு. அதை தாண்டி காங்கிரஸ்ல தலைவரையே பொருட்படுத்தாத ஒரு தன்மையும் இருக்கும். கடந்த காலங்களில் பல விஷயங்களை பார்த்துருக்கோம். இப்போ சசிகாந்த் செந்திலனுடைய போராட்டத்தை பத்தி என்ன சொல்றாங்க காங்கிரஸ்ல இருக்கிறவங்க அப்படின்னு கேட்டா, இந்த பிரச்சனை தமிழக அரசுக்கு மத்திய அரசு கல்வி நிதி ஒதுக்காத பிரச்சனை நேற்று நடக்கல, அது நடந்தே சில மாதங்கள் ஆயிடுச்சு. அப்போல்லாம் அமைதியா இருந்தவர், அதாவது இந்த மாதிரி ஒரு வீரியமான போராட்டத்தை முன்னெடுக்காதவர் இப்ப முன்னெடுக்கிறதுனுடைய பின்னணி என்னங்கிறத அவங்களுக்குள்ள பெரிய ஒரு குடைச்சலா இருக்குன்னு சொல்லப்படுது. என்னன்னா இப்போ தேசிய தலைமை காங்கிரஸ் தலைமை ராகுல் காந்தி வந்து ஒரு முக்கியமான போராட்டத்தை முன்னெடுத்திருக்காரு. களத்திலையும் அது நல்லா எதிரொலிக்குது. எலெக்ஷன் டைம்ல அது நல்ல பேசுபொருளா மாறுதுங்கிறப்ப அதை காங்கிரஸ் அறுவடை பண்ணணும். இந்த நேரத்துல எதுக்கு இவரே டைவர்ட் பண்ற மாதிரி வேற ஒண்ணு செய்யறாரு அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. அதற்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுது. சசிகாந்த் செந்தில் வந்து மாநில தலைமைக்கு குறி வச்சிருக்காரு, அந்த இடத்தை எப்படியாச்சும் கைப்பற்றலாம்னு நினைக்கிறாரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ இருக்கக்கூடிய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தனது அதிருப்தியை ரொம்ப மென்மையான மொழியில வெளிப்படுத்தியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அவருடைய நோக்கம் சரிதான், ஆனால் நேரம் தான் தவறுங்கிற மாதிரி அவர் கருத்தை செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு. இது வந்து இப்போ எப்படி புலிவாலை பிடிச்ச கதையா சசிகாந்த் செந்தில் மாறிட்டார். இந்த போராட்டத்தை விட்டுட்டு வெளியும் வர முடியாது, போராட்டத்தில் தொடர்றதும் பெரிய சிக்கல், உடல் ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி ஒரு சிக்கல் தான். ஆனால் செப்டம்பர் 7ஆம் தேதி காங்கிரஸ் சார்பில் போராட்டம் நடக்குது. ஓட் சோரிக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்றாங்க. அதுல தான் வந்து இவர் முன்வைக்கிற வாதங்களையும் முன் வச்சுதான் அந்த போராட்டத்தில் பேச போறதா சொல்லப்படுது. முதல் விஷயம் வாக்கு திருட்டு குறித்த புகார், அதற்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகள் முன் வச்சு மேடையில செல்வ பெருந்தகை பேச போறாரு, மாநில தலைவர் தலைமையில தான். அதற்கடுத்து சசிகாந்த் செந்தில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இந்த கல்வி நிதி குறித்தும் அதுல பேச போறாங்க அப்படின்னு காங்கிரசினுடைய தேசிய நிர்வாகி ஒருத்தரே சொல்லியிருக்காரு. சோ இது வந்து இரண்டு வெவ்வேறு கருத்துக்களா அல்லது இரண்டுமே ஒன்றா, காங்கிரஸ் லைம்லைட்டுக்கு வரதுக்காக பண்ணுதா அப்படிங்கிறதுதான் மிகப்பெரிய அளவுல ஒரு பேசு பொருளாகவும் மாறி இருக்கு. ஆமா, நீங்க சொன்னது போல அந்த உட்கட்சி மோதல், உட்கட்சி கோஷ்டி என்பது காங்கிரஸ்ல பரவலா நம்ம பாக்குறோம் இல்லையா? அதனோட நிச்சயம் கூட சொல்றாங்க எதிராகவே காங்கிரஸ்ல நிறைய தலைவர்கள் பேசுறாங்க, அப்படிலாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டில இருக்க தலைவர்கள் அந்த மாதிரி நீங்க சொன்ன பாயிண்ட் கூட இப்ப பெருசா விவாதிக்கப்படுது. ஒருவேளை சசிகாந்த் செந்திலோட நோக்கம் என்பது தலைமை பதவிக்கு வர்றதானா அப்படின்னா, ஆனா பொதுவா பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு முக்கியமான பிரச்சனை தான், ஒரு போராட்டப்படக்கூடிய பிரச்சனை. இன்னும் நிதி வராம இருக்கு. கட்சியில இருக்கக்கூடிய அனைத்து பேருமே தலைமை பொறுப்புக்கு வரக்கூடிய தகுதி உள்ளவங்க தானே, அதுக்கான முயற்சிகள் பண்ணதான் செய்வாங்க. அதுக்கு வந்து போராட்டத்தை எடுத்து பண்ணுவாருன்னு கேட்டா பெரிய ஒரு சந்தேகம் தானே. அதுவும் முக்கியமான பிரச்சனை, இதுவும் முக்கியமான பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கும் காங்கிரஸ் கட்சி வந்து முன்னாடி வந்து ஆதரவா நின்னாங்க, பாஜக அகைன்ஸ்டா பல இதுகள்ல பேசியிருக்காங்க. அப்படிங்கிற சமயத்தில் ஒரு காங்கிரஸ் எம்பியை அதை முன்னெடுத்து கொண்டு போறாரு அப்படின்னா அதுக்கு எல்லா கட்சிகளும் திரண்டு வந்து ஆதரவு அளிப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கப்பட்ட சமயத்துல தான் பெருசா யாருமே அவர் கை கொடுக்கல இல்லையா? ஏன்னா மற்ற கட்சிகள் காங்கிரஸ் கூட திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கட்சிகள் கூட பார்த்த மாதிரி எதுவும் தெரியல. இது வந்து அவரை காங்கிரஸ் கட்சியினரே கண்டுக்காதப்ப கூட்டணி கட்சியில குறை சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறதும் முன்வைக்கப்படுது. சசிகாந்த் செந்தில் வந்து நீங்க எல்லாருமே அரசியல் ரீதியா அவரை குறைச்சு பாக்குறீங்க. அவர் ஒரு மிகப்பெரிய இன்டெலெக்சுவல், ஒரு ஐஏஎஸ் இருந்தவர். அவர் காங்கிரஸை வந்து கர்நாடகத்துல ஜெயிக்க வச்ச ஒரு நபர். அவருக்கு நிறைய டாக்டிக்ஸ் தெரியும். அதனால நீங்க வெறுமனே ஒரு தலைவர் பதவிங்கிறதோட அவர் குறுக்கி பார்க்காதீங்க, அவரது சிந்தனையே ரொம்ப பிராடரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரது ஆதரவாளர்கள் சொல்லிட்டு வராங்க. இப்போ செல்வ பெருந்தகையின் கோரிக்கையை ஏற்று அவரோட போராட்டத்தை கைவிட போறாரா, இல்ல வந்து இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு அந்த தமிழகம் அளவுல பண்ணக்கூடிய போராட்டத்திற்கு, அதுல வந்து கலந்துகிட்டு அவரோட பேச்செல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து. இது எல்லாத்தையும் தாண்டி அவரது உடல்நிலை ரொம்ப முக்கியம். இவர மாதிரி ஒரு ஷார்ப்பான லீடர் காங்கிரஸ்க்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டுக்கும் தேவைப்படுறாரு இல்லையா? அந்த அடிப்படையில இவர் வந்து உடல்நிலையை சரி பண்ணிக்கிட்டு தான் இந்த போராட்டத்தில் ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்படுது. ஆமா, ஆனா இருந்தாலும் ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சி இந்த ஓட் சோரி பிரச்சாரத்தை நாடு முழுக்க கொண்டு போனாலும் இந்த ஒரு பிரச்சனையும் தமிழ்நாட்டுக்கு முக்கியமான பிரச்சனை தான் அப்படின்ற ஒரு முழக்கத்தை வந்து சசிகாந்த் செந்தில் கொடுத்திருக்காருன்னு தான் சொல்லுவாங்க. மீண்டும் வந்து அந்த பிரச்சனை அடிமேலுக்கு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சசிகாந்த் செந்தில் இருக்காரு. அது வந்து மாணவர்கள் மத்தியிலும் பெரிய பேசு பொருளை மாறி இருக்கு. ஏன்னா எங்களுக்கு எப்பதான் நிதி கொடுப்பீங்கன்னா, சமீபத்தில் கூட அந்த மூப்பனார் விவகாரத்தில் நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு கருத்து சொன்னாங்க இல்லையா? மூப்பனார் வந்து பிரதமராகாம தடுத்ததே திமுக அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து முன் வச்சாங்க இல்லையா? அப்போ என்ன கேட்டாங்க அப்படின்னா, நீங்க வந்து மத்திய நிதியமைச்சரா இருக்கீங்க, தமிழகத்தை பூர்வீகமா கொண்டவர் நீங்க. அப்படி இருக்கிற சமயத்துல நீங்க வந்து தமிழக மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, 2100 கோடி நிதியை கொடுக்காம இருக்கிறது வந்து எப்படி நீங்க பண்றது சரியா? நீங்க வந்து நிதி கொடுக்காம இருக்கிறதுனால இங்க பல லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்ப யாரு வந்து இங்க தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்றது அப்படின்ற கேள்வி வந்து இங்கெல்லாம் எழுப்பி இருந்தாங்க. அந்த கேள்விக்கு அந்த ஒரு அரசியல் பிரச்சாரத்திற்கு முக்கியமான ஒரு காரணம் சசிகாந்த் செந்தில் தான். அதுவும் தேர்தல் நெருங்குற சமயத்துல இது இன்னும் ஒரு பெரிய பூதாகரமா வெடிக்கும். நீங்க சொன்னீங்கல்ல, மூப்பனார பிரதமராக்க விடாம தடுத்தது திமுக தான் அப்படின்னு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்னதா சொல்றீங்க. இது சோசியல் மீடியால 2 நாளா பயங்கரமான டாக்கா போயிட்டு இருக்கு. அது பலரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆமாங்க
திமுக பண்ணது தப்பு தாங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஜி.கே. வாசனை துணை பிரதமர் ஆக்குங்க, அல்லது தமிழகத்தோட என்டிஏவனுடைய முதல்வர் கேண்டிடேட்டா நிப்பாட்டுங்க. அந்த திமுக பண்றது நம்ம பண்ண வேணாம், ஃப்ரெஷ்ஷா பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அதனால ஜி.கே. வாசனும் ஜாலியா இருக்காராம். எப்படியோ காங்கிரஸ்ல கப்பல் துறை அமைச்சரா இருந்துட்டு இப்ப என்டிஏல ரொம்ப டைப் பண்ணிட்டு இப்போ பிரிஞ்சு இருக்கிறவங்களோட இணைத்து வைக்கிறது அவரது பிரதான வேலைன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ஜி.கே. வாசன் நீங்க சொன்னது போல ஜாலியா இருக்காரு. ஆனா இது வரைக்கும் எதிரும் புதிருமா இருந்த பல தலைவர்கள் வந்து மேடை ஏத்திட்டாரு. அது ஒரு பக்கம் ஒரு மகிழ்ச்சியா இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து ஓபிஎஸ் ரொம்ப சோகமா இருக்காங்களேன்னு தெரியல. ஓபிஎஸ் சார்ந்து வந்த நிர்வாகிகள்லாம் ரொம்ப சோகமா இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா முன்னாள் மாநில தலைவர் கூட எடப்பாடி பழனிசாமி மேல ஷீட் ஷேர் பண்ணிக்க முடியுது, ஒன்னா உட்கார முடியுது. ஆனா ஓபிஎஸ் அந்த ஏரியாவுக்கு வராது அப்படிங்கிறாரு. ஆமா, இதுல என்ன ஒரு இப்போ என்ன அப்டேட் அப்படின்னா, ஓபிஎஸ் வந்து ஒரு பெரிய மாநாடு நடத்த போறாரு. அது வந்து அந்த தொண்டர்களுக்கு உற்சாகமா இருந்தது. இது வரைக்கும் நம்ம சைலண்டா இருந்தோம். இப்ப தேர்தல் இருக்கிற சமயத்துல இவரோட பவரையும் காமிக்க போறாங்க அப்படின்ற சமயத்துல மதுரையில மாநாடு நடத்த போறதை ஓபிஎஸ் அறிவிச்சிருந்தாரு இல்லையா? அப்ப உங்களுக்கு ஒரு புதிய உற்சாகம் என்பது வந்துச்சுன்னா, தென் மாவட்டங்கள்ல வந்து நம்மளோட பவரை காட்டலாம். இது மூலியமா பாஜகவுக்கும் அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கும் நம்மளோட பவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இங்க இருக்கிற மக்களை வந்து கவர் பண்ணாம அவங்களால வெற்றி பெறவே முடியாதுன்ற பட்சத்துல ஓபிஎஸ் தான் எங்களுக்கு இங்க பெருசு மாதிரி மாநாட்டில் வந்து காட்ட போறதா பிளான் பண்ணாங்க. அந்த ஒரு உற்சாகம் என்பது இப்ப வந்து அதுக்கு ஒரு பெரிய ஒரு தடை என்பது வந்திருக்கு. ஏன்னா அந்த மாநாட்டையே வந்து ஓபிஎஸ் தள்ளி வச்சிருக்காரு. இப்போ இல்ல, பொதுவா அரசியல்ல தள்ளி வைக்கிறது ஒண்ணுதான், ரத்து செய்யறது ஒண்ணுதான். ஏன்னா அந்த உற்சாக கரை புரண்டு வர்றப்ப அதை சரியா யூஸ் பண்ணிக்கிறது தான் ஒரு தலைமை எதிர்பார்க்கும். அதை விட்டுட்டு இல்ல நீங்க அப்புறமா கரை புரண்டு வாங்க, நான் யூஸ் பண்ணிக்கிறேங்கிறது ஒரு சரியான நகர்வா அரசியல்ல இருக்க முடியாது இல்லையா? எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் வந்து ஓபிஎஸ் சமீபத்துல இணங்கி போற மாதிரி தான் பேட்டி எல்லாம் கொடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம சசிகலா ஒரு பக்கம் அழைப்பு கொடுத்துட்டே இருக்காங்க, எல்லாரும் ஒன்னா வாங்க அப்படின்னு. டிடிவி தினகரன் இன்னொரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு, நாங்க எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட்டாதான் இங்க விடிவு பெற முடியும் அப்படின்னு அவர் மீண்டும் சொல்லிட்டு இருக்காரு. சோ ஓபிஎஸ் பிளான் வந்து பெரிய சொதப்பலா போயிடுச்சு. செப்டம்பர் 4ஆம் தேதி மீட்டிங் போடுறோம், மாநாடு நடத்துறோம், அங்க நான் சொல்றேன் யாரோட கூட்டணி வைக்க போறோம், நம்ம அரசியல் எந்த திசை வழியை நோக்கி பயணிக்குதுன்னா சொல்றேன் அப்படின்லாம் சொன்னாரு. இப்போ எல்லாமே உப்பு சப்புன்னு ஆயிடுச்சு. ஏன்னா தொண்டர்களே ரொம்ப மனம் உடைந்து போயிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவில் இருந்த பலரும் வந்து வெளியேறிட்டாங்க அவரை விட்டு. இன்னும் இந்த ஒரு சில 3 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, இவர் இருக்காரு, தெரிந்த முகம்னா அவ்வளவுதான், பண்ருட்டியார் வந்து அட்வைசரா இருக்காரு. சோ இது வந்து ஒரு பக்கம்னாலும் அவரு கூட இருந்த கல நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அவங்கள பலர் வந்து வெளியேறிட்டாங்க. இப்ப இருக்கிறவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. வெள்ளமண்டி நடராஜன் இருக்காரு இல்லையா, முன்னாள் அமைச்சர், அவர் மாதிரியான ஆட்கள்லாம் களத்துல ரொம்ப துடிப்பா செயல்படக்கூடியவங்க அதிமுக ஆட்சியில. சோ அவங்கள என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னமும் எதுக்கு இருந்துட்டு இவர் ஒன்னும் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ற மாதிரி தெரியல, 2 நாள் ஆகுனாரு, சிஎம் பார்த்தாரு, 3 தடவை பார்த்தாரு, பரபரப்பானாரு, அரசியல்ல நிரந்தர எதிரி இல்ல, நிரந்தர நண்பனும் இல்ல அப்படின்லாம் சொன்னாரு. சரி ஒரு ஃபயரான முடிவெடுக்க போறாருன்னு பார்த்தா அப்புறம் எதுவுமே இல்லன்ட்டாரு. அப்ப இப்ப மீட்டிங்கும் இல்லன்ட்டாரு. விஜய் கூட மீட்டிங்கான்னு கேட்ட, விஜய் கூட கூட்டணியான்னு கேட்டா அதையும் தெளிவுபடுத்த மாட்டேங்கிறாரு. எந்த நம்பிக்கையில நம்ம அவர் கூட போறது? அவராச்சும் 2-3 முறை சிஎம் இருந்தவர், நமக்கு எதுவுமே கிடையாது, நம்மளுடைய அரசியல் எதிர்காலம் என்னவாகும் அப்படிங்கிற கவலை அந்த தொண்டர்களுக்கு வந்துருச்சு. அதை நீட்சி என்ன பண்ண போறாங்களா, எடப்பாடி பழனிசாமி கிட்டேயே அப்பாயின்மெண்ட் கேட்டு பார்த்துட்டு அவரோட சேர போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லப்படுது. ஏன்னா ஓபிஎஸ் இது வரைக்கும் எடுத்த முடிவுல உறுதியா இருந்தது கிடையாது அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வையாவே இருக்கு. இதுல குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதற்காக திடீர்னு ஓபிஎஸ் வந்து அவர் அறிவிச்ச கூட்டத்தை வந்து தள்ளி வைக்கிறார் அப்படின்னா, அதற்கு வி.கே. சசிகலா ஃபேக்டர் வந்து இப்போ பெருசா பேசுறாங்க. ஏன்னா அவங்க வந்து இப்போ சமீபத்தில் வெளியில வர ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, தொடர்ந்து அதிமுகவை ஒருங்கிணைக்கக்கூடிய தேவையை வந்து தொடர்ந்து பேசுறாங்க. அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல, அந்த மாதிரி ஒரு சமயத்துல அந்த சசிகலா சொன்ன கருத்துக்கு ஓபிஎஸ் இப்போ சப்போர்ட்டா நிற்கிறார். சசிகலா சொன்னது மாதிரி நம்ம எல்லாம் ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டாதான் அடுத்த தேர்தல் சந்திக்க முடியுன்ற மாதிரி ஓபிஎஸ் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு சசிகலா அப்ப சொன்னாங்க இல்லையா, அப்பவே ஒரு சப்போர்ட்டா இருந்தா இந்த பிரச்சனையே வந்து எடப்பாடிங்கிற ஒரு கேரக்டர் உள்ளே வந்திருக்க மாட்டாரு. அப்படி பாக்குற சமயத்துல சசிகலாவோட என்ட்ரியின் காரணமாக தான் ஓபிஎஸ் வந்து அவரோட மாநாட்டை தள்ளி வைக்கிறத அறிவிச்சாரா, இல்ல வேற ஏதேனும் காரணமா, இல்ல அதுக்குள்ள வந்து இந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டார்ல, அதுக்குள்ள கூட்டணி முடிச்சலாம்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிருப்பாரான்னு தெரியல. இப்ப அந்த கூட்டணி முடியாம இருக்கலாம், அதனால வந்து டேட்டை தள்ளி போட்டுருக்கலாம் அப்படின்னு பல காரணங்கள் பேசப்படுது. இதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, டெல்லி தலைமை கொடுக்கக்கூடிய அழுத்தம் தான் சொல்லப்படுது. நம்ம நிகழ்ச்சியிலே பலமுறை பேசியிருப்போம். இதெல்லாம் வந்து ஓபிஎஸ் தன்னுடைய பவரை ப்ரூவ் பண்றதுக்காக நடத்தக்கூடிய விஷயங்கள் தான். இறுதியா அவர் வந்து என்டிஏ அலையன்ஸ் எல்லாம் போய் சங்கமிக்க போறாரு, வேற எந்த ஆப்ஷனும் அவருக்கு பெருசா இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னோம். ஏன்னா விஜய் ஏத்துக்கிட்டு போனா விஜய்க்கு நிறைய சிக்கல் இருக்கு, இவருக்கும் நிறைய சிக்கல் இருக்கு. வெறும் வாக்கு வங்கி மட்டும் மாறாது, அங்க நிறைய பிரச்சனைகள் வரும். சோ அந்த அடிப்படையில விஜய் கூட கூட்டணிங்கிறது கொஞ்சம் அவருக்கு சிக்கலான ஒண்ணாதான் பார்க்கப்படுது. அந்த கூட்டணியை மறுக்கல, இன்னும் ஓபிஎஸ் வந்து ஆக்டிவா வச்சிருக்காரு. அது ஒரு அரசியல். இப்ப தேமுதிக என்ன சொல்றாங்க, திமுக அதிமுக எல்லாம் தான் அவங்களுக்கான கேட் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க இல்லையா.
அது மாதிரிதான் ஓபிஎஸ் டாக்டிக்ஸ். விஜய் க்ளோஸ் பண்ணிட்டாருன்னா வேற வழியே இல்ல, எங்க போவாரு அப்படிங்கிற சிக்கல் வந்துடும். இப்ப அதே சிக்கல் தான் டிடிவி தினகரனுக்கு இருக்கு போல. ஏன்னா டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, மோடியை சப்போர்ட் பண்றதுக்கு முக்கியமான காரணமே மோடி பிரதமரா வந்தார் அப்படின்னா இந்தியா வல்லரசு ஆகும், பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணோம். ஆனா இப்ப நாங்க என்டிஏ கூட்டணி இருக்கிறோமா இல்லையா அப்படின்றதே நயினா நாகேந்திரன் தான் சொல்லணும். இன்னும் உங்களுக்கு பெருசா தெளிவதும் இல்ல அப்படின்ற மாதிரி கருத்து பதிவு பண்ணிட்டு இன்னொரு முக்கியமான கருத்து கூப்பிடல மூப்பனார் ஃபங்க்ஷனுக்கு டிடிவியாச்சும் கூப்பிட்டுருக்கலாமே, அவர் தான் இருக்காருங்கிறாரு. அதனாலதான் அவர் குழம்பி போயிட்டாரு. என்னையே கூப்பிடல, சரி கூட்டணி இருக்கணுமா இல்லையான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம விஜய் தலைமையில ஒரு அணி உருவாகுன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது விஜய் தலைமையில ஒரு அணி உருவாகும் அப்படின்னா அவரு கீழே யாரா நீங்க போறீங்களா, ஓபிஎஸ் வர போறாரா? ஏன்னா விஜய் தலைமையில ஒரு அணி, விஜய் ஒரு அணி அப்படின்னா பிரச்சனை இல்லை, விஜய் தலைமை தாங்கிற அணி அப்படின்னா அது கீழே நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அப்ப நிறைய பேர் யாரு, நீங்க ஒருவேளை விஜய் ஆப்ஷன் வச்சிருக்கீங்களா, ஓபிஎஸும் சேர போறாரா? விஜயோட ரகசியமா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கேன்னா அவர் பாஜக முன்னாள் தலைவரை பாராட்டி பேசுறாரு. அவர் உண்மையிலேயே சிறந்த மாநில தலைவராக இருக்காரு. ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா அவர் பேசுறது டெல்லி கொடுத்த அழுத்தம் காரணமாக தான் இருக்குன்ற மாதிரி டிடிவி தினகரன் கருத்து பதிவு பண்றாரு. அப்படிலாம் பார்க்கும்போது இப்ப இருக்கக்கூடிய பாஜக தலைமையை ஒரு பிடிக்கலையா, இல்ல அங்க ஒரு சுணக்கம் ஏற்பட்டிருக்கா? அதனாலேயே பிரச்சனை இருக்கு. ஏன்னா ஓபிஎஸ்க்கும் நயினா நாகேந்திரனுக்கும் பிடிக்காது, அதே மாதிரி டிடிவிக்கும் நயினா நாகேந்திரனுக்கும் சில மனக்கசப்புகள்லாம் இருக்கு. அதை நீட்சியா தான் தனது அதிருப்திகளை கிடைக்கிற வாய்ப்புல எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனாலதான் நயினா நாகேந்திரன் பிரஷர் பண்றாரு. நீங்க சொல்லுங்க கூட்டணி இருக்கிறோம் இல்லைன்னு சொல்லி சொன்னா மட்டும் தான் அடுத்த முடிவு எடுக்க முடியும்னு சொல்றாரு. என்ன தெரியுமா இருக்கு, டிடிவி பவர்ல இருந்த பொழுது அவரால் இவர் சீட்லாம் வாங்கியிருப்பாரு, அவரால் சில அனுகூலங்கள் பெற்றிருப்பாரு. இப்ப என்னன்னா இவர்கிட்ட கேட்டு நம்ம கூட்டணிக்கு போக வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற அந்த ஈகோங்கிறது அவ்வளவு எளிதா விட்டு கொடுக்க முடியாது இல்லையா? அந்த அடிப்படையில கூட அவர் கோவப்படலாம். ரெண்டாவது, முன்னாள் மாநில தலைவரை நம்பிதான் டிடிவியும் சரி ஓபிஎஸும் சரி இருந்தாங்க. கட்சிக்குள்ள சரத்குமார் எல்லாம் போயிருக்காருன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் அவரை நம்பிதான். அவர் செல்வாக்கா இருக்காரு, அவர் செல்வாக்கா இருக்காருன்னு. அவர் செல்வாக்கே ஃபியூஸ் போனதுக்கு அப்புறம் அவரே டெல்லி மேலிடம் சொல்றதை கேட்டுட்டு இப்ப இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோட நெருங்கி போக ஆரம்பிச்சிட்டாரு. சோ இவங்களுக்கு தனக்கான எதிர்காலம் எங்க லைட் ஆஃப் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, இருண்டு போச்சுங்கிற மாதிரி பதட்டத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம திக்கற்று நிக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. அதனாலேயே இப்போ இந்த குழப்பங்கள் எல்லாம் விட்டுட்டு விஜய் கீழே போய் சேர்ந்தாலும் பரவாயில்ல, விஜயோடய போய் சேரலாமான்னு சொல்லிட்டு டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் முடிவு எடுத்துட்டாங்களா, இல்ல வேற என்ன பிளான் பண்ணிருக்காங்க, இல்ல ஒருவேளை டிடிவி தினகரன் ஓபிஎஸ் தனியா ஒரு கூட்டணி போட்டு தேர்தல் சந்திப்பாங்களா அப்படின்ற பல கேள்விகள் முன்ன இருக்கு. ஆமா, இதுல கடைசியா ஒரு பாயிண்ட் என்னன்னா, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்க இல்லையா, அவங்க எடப்பாடி பழனிசாமியை கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. அவங்க கட்சிக்குள்ள நடந்த முதுகுல குத்திட்டாரு, சீட்டு தரேன்னு சொன்னாரு, நம்பிக்கையின் அடிப்படையில தான் நாங்க கையெழுத்து போட்டு கொடுத்தோம், சீட்டு தரல அப்படின்ட்டாங்க. அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி உண்டாக்குறாரா அல்லது திமுக பக்கம் சாயப்படுறாரா அப்படிங்கிற கேள்வியும் கூடவே சேர்ந்து எழுப்பி இருக்கு. இது எல்லாமே சேர்ந்து கலந்து கட்டி அடிச்சிட்டு இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அப்புறம் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதி இப்படி எல்லாமா நடக்கும். இது எங்க நடந்திருக்குன்னா, ஒரு கிராமத்துல ஒரு 5 மாதங்கள்ல அடுத்தடுத்து 30 பேர் இறந்து போயிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு டெஸ்ட் பண்றப்ப கொசுக்கடியா இருக்கலாமா, அல்லது வைரஸ் அல்லது பாக்டீரியா போன்ற நோய்களின் தாக்கத்தல் காரணமாக இறந்திருக்கலாமா, அல்லது அங்க இருக்கக்கூடிய மதுபானம், குறைந்த விலையில இருக்கக்கூடிய சில மதுபானங்களை வாங்கி குடிச்சு இந்த மாதிரி நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் மருத்துவ அதிகாரிகள் விசாரிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம சில சோதனை மாதிரிகளையும் எடுத்து ஆய்வு பண்ணிட்டு வராங்க, என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னு. இது வரைக்கும் அதுல எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஆந்திரா மாநிலம் குண்டூர்ல இருக்கக்கூடிய துர்காபாலம்ங்கிற கிராமம் தான் இந்த ஒரு பெரிய ஒரு பேரழிவுல சிக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னே தெரியாம, அடுத்து யாரு சாக போறோங்கிறது தெரியாம அந்த மக்கள் ஒரு பீதியில இருக்காங்க. அரசும் உரிய நடவடிக்கை எடுக்கிறதா தான் சொல்லுது. ஆனாலும் அங்க உடல் நலிவுற்று இறக்குறவங்களுடைய விகிதம் அதிகரிச்சுட்டே போறதுங்கிறது அங்க பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஆமா, இது ஒரு பக்கம் நம்ம வினோத செய்தின்னு சொல்லிட்டு சுருக்கிட்டாலும் இத அரசாங்கம் உடனடியா கவனத்துல கொண்டு அடுத்து ஒரு மரணம் நிகழாதவாறு அவங்க நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் என்ன காரணம், எப்படி மக்களை காப்பாற்றலாம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு அங்க ஏற்படும். இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி அழகு. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.